இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பிலிப்பியர் 4வது அதிகாரம். இந்த பிலிப்பு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின ஒரு நிருபமாக இருக்கிறது. இது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எழுதப்பட்ட ஒரு புத்தகம் என்று பார்ப்போமானால், கிபி 64ஆம் நூற்றாண்டிலே அவர் சிறையில் இருக்கும் பொழுது எழுதின ஒரு இறுதி ஒரு புத்தகமாக பார்க்க முடிகிறது. ஸோ இதில் நாம் வாசித்த இந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது முதல் 3 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். முதலாவது, பிலிப்பு சபையாரை கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் நிலைத்திருக்க ஊக்குவிக்கிறார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது, சபையில் ஏற்பட்ட மன கசப்புகளை மறந்து ஒற்றுமையாக இருக்கும்படி அவருங்க ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட் அங்கே வைக்கிறாரு. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தில் சந்தோஷமாக இருக்கவும் அறிவுறுத்துகிறார். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறோம், அன்பிலும் சமாதானத்திலும் நிலைத்திருக்க வேண்டும். எப்படி நிலைத்திருக்க வேண்டும், யாருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பார்ப்போமானால், கிறிஸ்துவுடன் கூட நாம் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன் நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று பார்ப்போமானால், த டோட்டல் டிப்ராவிட்டி, அதாவது மனிதனுடைய முழு சீர்குலைவு. ஸோ நம்முடைய இருதயமானது ஆண்டவருடைய கற்பனைகளை மேற்கொள்வதற்கு சில வேளைகளிலே அவை ஒன்று போவது கிடையாது. ஸோ காரணம் மனிதனுடைய முழு சீர்குலைவு. ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவரை சார்ந்துதான் பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கின்றோம். நாம் அனைவருமே நித்திய ஜீவன் நோக்கி ஒவ்வொரு நாளும் நாம் பயணிக்கிறோம். எப்படி பயணிக்கிறோம் என்று சொன்னால், நாம் வாசித்த சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது, ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே பார்க்கும் பொழுது சிங்குலரில் சொல்லப்படல, ஒருமையில் சொல்லப்படல, ப்ளூரலில் சொல்லப்படுகிறது, பன்மையில் சொல்லப்படுகிறது. ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்ற வார்த்தையானது, திருச்சபை என்பது ஒரு யூனிட்டி. ஸோ தனி மனிதனாக தனித்துவம் வாய்ந்ததாக இல்லாமல் ஒற்றுமையை அங்கு முதன்மை வைப்பதை நாம் பார்க்க முடியும். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலே, நம் வாழ்க்கை என்னும் பயணத்திலே நாம் ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறோம். ஆண்டவர் தனிமையாக அல்ல, ஆண்டவர் திருச்சபையாக நம்மை அப்படிப்பட்ட நித்திய ஜீவனுக்குள்ளாக நம்மை பிரயாணமாய் கொண்டு போவதற்காக திருச்சபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சின்ன வயசில் எல்லாருமே ஒரு விளையாட்டு விளையாடுவோம். என்ன விளையாட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரெயின் விளையாட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சிறு பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, 1 by 1 நின்றுட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ட்ரெயின் போல் என்ன பண்ணுவாங்க, யூனிட்டி. ஸோ அவங்க விளையாடுவாங்க. இந்த விளையாட்டுலேருந்து என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஒற்றுமையை பார்க்க முடிகிறது. ஸோ நான் எதுக்கு இந்த ட்ரெயின் என்ற இதை எக்ஸாம்பிள்லாம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, கடந்த 3 ஆண்டுகளாக ட்ரெயினில் பிரயாணம் பண்ணபடி எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ட்ரெயின் ஒவ்வொரு பெட்டியும் ஒன்றன் பின் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கும். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், ட்ரெயினில் போகிறவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு ஸ்டேஷன் வரும்பொழுதும் அந்த ஸ்டேஷனுக்கு அதுக்கு ஒட்டின மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பீரோ சைஸில் ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸினுடைய வேலை என்ன, அந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதை நான் சர்ச் பண்ணேன். ஸோ அது ஒவ்வொரு ஸ்டேஷனும் கடக்கும் பொழுதும், ஸோ அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் பீரோ மாதிரி இருக்கும், நம்ம வீட்டில் பார்க்குற பீரோ மாதிரி இருக்கும். ஸோ அதனுடைய வேலை என்னன்னு சொல்லிட்டு பார்க்குமானால், மொத்தம் எத்தனை பெட்டிகள் அந்த ட்ரெயினில் பொருத்தப்பட்டுள்ளது என்பதை ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் தகவல் கொடுக்க வேண்டியது, அந்த பதிவினை அடுத்த ஸ்டேஷனுக்கு கன்வே பண்ணுறது, அந்த பதிவினை அடுத்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கொண்டு செல்வது அதனுடைய வேலையாக இருக்கிறது. 10 பெட்டிகள் அல்லது 100 பெட்டிகள் இருக்குது என்று சொன்னால், அந்த பெட்டியினுடைய வேலையானது அந்த தண்டவாளத்திலே அந்த சக்கரமானது அழுத்தும் பொழுது அந்த பெட்டிகள் எண்ணப்படுகின்றன. எத்தனை பெட்டி அதில் பூட்டப்பட்டிருக்கிறது எண்ணப்படுகிறது. இந்த தகவலை அடுத்த ஸ்டேஷனுக்கு அது என்ன பண்ணோம்னாக்கா, மெசேஜ் நம்ம எப்படி அனுப்புகிறோமோ அது போல் மெசேஜ்
அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு அனுப்பப்படும். ஒருவேளை ஒரு பெட்டி இடையிலே பழுதடைந்தோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினாலே துண்டிக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த ட்ரெயினானது இடையிலேயே நிறுத்தப்படும். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்ம கொடுக்கப்பட்ட அந்த திருச்சபையிலே ஒவ்வொரு குடும்பங்களும் ஒரு பெட்டியை போன்று ஒரு இணைப்பு, ஒரு யூனிட்டி. ஸோ அதை குறிப்பதை நாம் பார்க்க முடியும். பல ஆண்டுகளாக நம் மத்தியிலே வந்தவர்கள் இன்றைக்கு இல்லாமல் போகலாம். ஸோ இது ஒரு உலக பிரகாரமான ஒரு சின்ன பயணம். ஒரு 1 hour, ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் தான் பயணம். ஸோ இதுக்கே இந்தளவுக்கு ஒரு ப்ரொசீஜர். நாம் போகின்ற அந்த பிரயாணமானது சேஃபாக போக வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு சில அமைப்புகள் வைக்கப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிகிறது. அப்போ நாம் நித்திய ஜீவன் ஆண்டவரோடு நாம் பிரவேசிக்க என்று சொல்லி திருச்சபை குடும்பமாக நம்முடைய பிரயாணத்தை நாம் ஏறெடுக்கும் பொழுது யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு நம் மத்தியில் எத்தனையோ பேர் இல்லை. ஸோ அவர்களை கொண்டு வர வேண்டும் என்பது நம்முடைய பிரதான கடமையாக இருக்கிறது. இந்த இடத்துல இன்னைக்கு நான் ஏன் பெண்களுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நாளிலே வாசித்த இந்த பேசேஜில் ஆண்டவர் பார்த்தீங்கன்னாக்கா 2வது குறிப்பில் சொல்கிறாரு, சபையில் ஏற்பட்ட மனக்கசப்புகளை மறந்து ஒற்றுமையாக இருக்கவும் என்ற அந்த ஒரு ரெக்வெஸ்ட் அந்த இடத்துல வைக்கப்படுகிறது. என்ன மனக்கசப்பு? 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க ஏயோத்தியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். ஸோ இங்கே 2 பெண்களை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. என்ன அவங்களோட 2 பெண்கள் யார்? அந்த பெண்கள் சொல்லிட்டு பார்க்குமானால், ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எடுத்து சென்றவர்கள், ஊழியத்திற்கு துணையாய் நின்றவர்கள். ஸோ அவர்களை குறித்து தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கும் ஊழியத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இங்கே இருக்கிற எல்லாத்தையும் சொல்கிறாரு. சொல்லிட்டு முக்கியமாக இதை அவர் அதை இம்ப்ரெஸ் பண்ணி சொல்கிறாரு. சபையிலே ஏற்பட்ட மனக்கசப்புகளை மறந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஸோ அந்த இடத்துல பெண்களுக்கு அந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஒவ்வொருவருக்கும் அந்த ஒரு பொறுப்பு இருக்கிறது. திருச்சபை முடிந்தவுடன் ஒவ்வொரு பெண்களும் பெண்கள் ஐக்கிய கூட்டத்தில் கலந்து கொண்டு நீங்கள் திருச்சபையினுடைய சமாதானத்திற்காகவும் திருச்சபையின் ஒற்றுமைக்காகவும் ஒவ்வொருவரும் ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஸோ ஊழியம் என்பது பாஸ்டர் மட்டும் தான் ஊழியம் பண்ணுறாரு. ஸோ அப்படின்ற மாதிரி இல்லை. அந்த பிலிப்பு சபையிலே பார்க்கும் பொழுது பெண்களும் ஊழியத்தில் அவருடைய பங்களிப்பு இருந்தது என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருந்தது என்று அதில் பவுல் சொல்றார். ஸோ அதனால் ஒவ்வொரு பெண்களும் திருச்சபையிலே ஒரு பொறுப்பு வகிக்க வேண்டும். அங்கமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பெண்களும் திருச்சபையினுடைய பொறுப்பிலே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ அதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். அதை தொடர்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், அடுத்ததாக தேவனுடைய பிரசன்னத்தில் சந்தோஷமாக இருக்கவும் அறிவுறுத்துகிறார். தேவனுடைய சந்தோஷத்தை நாம் எப்படி அனுபவிக்க முடியும்? இன்றைக்கு சந்தோஷம் என்பது இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு கேள்விக்குறியாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சோகம், ஒரு ஏமாற்றம், ஒரு துக்கம், ஒரு கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்? நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஸோ ஆண்டவரோடு நம்முடைய ஐக்கியம் எப்படியாக இருக்க வேண்டும்? ஹெடல்பெக் கேட்டகிசம் புத்தகத்திலே 1வது கேள்வி, வாழ்விலும் மரணத்திலும் உனக்குரிய ஆறுதல் என்ன? வாசிக்காதவர்கள் நீங்கள் வீட்டிலே புத்தகம் இருந்தால் வாசித்து பாருங்கள். வாழ்விலும் மரணத்திலும் உனக்குரிய ஒரே ஆறுதல் என்ன? இதற்கான பதில் நம் அநேகருக்கு தெரியும். நம்முடைய பாவங்களை அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்தார். நான் எனக்கு சொந்தமானவன் அல்ல, என்னை மீட்டுக்கொண்ட இயேசுவுக்கே நான் சொந்தம். ஸோ இந்த ஒரு வரிகளை நாம் அதற்கு பதிலாக பார்க்க முடியும். ஸோ அதனால தான் ஆண்டவர் திருச்சபையிலே
ஸோ இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை குறித்து அங்கு உணர்த்தப்படுகிறது நாம் பார்க்க முடியும். பிலிப்பு சபையாரே, அன்பிலும் சமாதானத்திலும் நிலைத்திருத்தல், கிறிஸ்துவுக்குள் அன்பிலும் சமாதானத்திலும் நிலை நிற்கும்படியாக சொல்கின்றார். அடுத்தது சபையில் ஏற்பட்ட மனக்கசப்பை குறித்து சொல்கிறார். விசுவாசிகளின் ஒற்றுமை, அதாவது குறிப்பாக சபையில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் அப்படின்னு வரும்போது விசுவாசிகளுடைய ஒற்றுமை, அதுக்கடுத்து தேவனுடைய பிரசன்னத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். பெண்களை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். ஸோ ஆகவே நாம் பெண்களுக்கும் திருச்சபையிலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பெண்களையும் ஊழியத்தில் பயன்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய ரிஃபார்ம்டு டாக்டரினில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி நின்று பிரசங்கம் மட்டும் பண்ணுறதுக்கு மட்டும் தான் அலோட் கிடையாது. மற்றபடி எல்லா காரியங்களிலும் அவர்கள் முன்னின்று நடத்துவதற்கு அவர்களுக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை முதலாவது நான் ஒவ்வொரு கவனத்திற்கும் நான் கொண்டு வருகிறேன். திருச்சபையிலே சந்தோஷம் சொன்னது போல மனக்கசப்புகளை வெறுத்து சந்தோஷம் நம்முடைய திருச்சபையில் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பெண்களுடைய பங்களிப்பு மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஸோ இதை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம், அன்னைக்கே நடந்திருக்குது. பிலிப்பு சபையிலே அன்னைக்கே இந்த சம்பவம் நடந்ததை அங்கு என்ன பண்றாரு பவுல், அதை குறித்து அவர் எழுதுகிறார். ஸோ இது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே போதும் என்கின்ற ஒரு மனது நமக்கு மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது. ஸோ நம்ம யாரையும் பிளேம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில நான் உன்னை நம்பிதான் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஒவ்வொரு நாட்களும் நாம் நம்முடைய வெற்றியின் பாதைக்கு அதற்கான முயற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டுதான் இருக்க வேண்டும். மற்றவர்களை நம்பி நான் ஏமாந்து விட்டேன் அப்படின்னு என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஒரு பெரிய கம்பெனியில் 100 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 5 அடுக்கு கொண்ட ஒரு பில்டிங். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்படுது. என்ன அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி, பொறுப்பு, பண உயர்வு கிடைக்க வேண்டியதை தடுத்து நிறுத்தின உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிரியாக இருந்த ஒரு மனுஷன் இந்த கம்பெனியில் இருந்தார். அவர் இன்று மரித்து விட்டார். அவர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் 5வது மாடிக்கு சென்று பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அறிவிக்கப்படுது அந்த கம்பெனியில். ஸோ எல்லாருமே யோசிக்கிறாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், பட் என்னுடைய பதவி உயர்வு கிடைக்கல. ஓ, அது இதுதான் காரணம் உலகத்து. யாரோ ஒருத்தர் நமக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. சம்பளம் நான் எதிர்பார்க்குற சம்பளம் எனக்கு கிடைக்கல. நான் வேலை பர்ஃபெக்டாக பண்ணுறேன், பட் எனக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே கிடைக்கலையே அப்படின்ற அந்த ஒரு உணர்வோடு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ஓடுறாங்க. இத்தனை வருஷமாக நம்ம கூடவே இருந்து நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடுறாங்க. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஓடுறாங்க. அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நின்று என்ன பண்ணுறாங்க, ஒருத்தராக போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு பெட்டி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெட்டியை போயிட்டு எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்கின்ற பொழுது அது உள்ள காலியாக இருக்குது. அது உள்ள ஒரே ஒரு கண்ணாடி மட்டும் வைக்கப்பட்டிருக்குது, முகம் பார்க்கின்ற கண்ணாடி. அதை ஒவ்வொருத்தரும் எட்டி பார்க்குறாங்க. அவங்களுடைய முகம் மட்டும் தான் தெரியுது. எல்லாருக்குமே ஷாக்காக இருக்கும். இன்னும் இப்படிப்பட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, இப்போ எட்டி பார்த்தா என்னுடைய முகம் தானே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இதிலிருந்து நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம் என்று சொல்வோமானால், நம்முடைய வாழ்க்கையின் முதல் எதிரி நம்ம தான். மற்றவர்களை நாம் குறை சொல்ல வேண்டிய தகுதி நமக்கு இல்லை. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம தான். ஸோ ஆகவே நான் மற்றவர்களை நம்பி ஏமாந்து விட்டேன் என்ற ஒரு கேள்வி நமக்குள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. போதகர் நம் மத்தியிலே பாடல் பாடின பொழுது ஒரு வரிகளை சொன்னார். திராட்சை தோட்டத்தை குறித்து சொன்னார். அந்த திராட்சை தோட்டத்திலே எஜமானர் என்ன பண்ணுறாரு, வேலையாட்களை அமர்த்துகிறார், பணிக்கு அமர்த்துகிறார். அமர்த்துகின்ற சமயத்திலே ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு டைமிங்கில் வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் ஒருத்தர் வராரு, மதியம் ஒருத்தர் வராரு, சாயங்காலம் ஒருத்தர் வராரு. டைம் வந்து சேஞ்ச் ஆகுது. ஆனால்
அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியம் கொடுக்கின்ற பொழுது அனைவரையும் அழைத்து ஊதியத்தை கொடுக்கின்றார். கொடுக்கும் பொழுது அனைவருக்குமே அந்த ஒரு காசு அனைவருக்குமே ஈக்குவலாக கொடுக்கிறார். அனைவருக்குமே ஈக்குவலாக கொடுக்கிறார். ஸோ அதை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா அந்த வசனத்தை? மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும். 8, 9, 10. ஓகே, இதில் கவனிக்கிறோம், அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்பாதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகி இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என்னுடைய இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கணனாய் இருக்கலாமா என்றார். ஸோ இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இதில் ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது, ஸோ the lost will be first and the first will be lost அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஆகவே ஆண்டவருக்கு கொடுக்கின்ற விதத்திலே அவருக்கு எனக்கு உரிமை இல்லையான்னு கேட்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அவருடைய தேவைகளுக்கு ஏற்றார் போல அவர் கொடுக்கின்றார். இதில் நாம் மற்றவர்களை பார்த்து நம்முடைய வாழ்க்கை ஏன் இப்படி இல்லை என்று கேள்வி கேட்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஆண்டவர் சொல்றாங்க, ஸோ பொன்னும் வெள்ளியும் என்னுடையது. அவன் கேட்கிறார், எனக்கு அதிகாரம் இல்லையா? பகிர்ந்து கொடுப்பதில் எனக்கு அதிகாரம் இல்லையான்னு கேட்கிறார். ஸோ இந்த இடத்துல ரெண்டு பார்க்க முடியும், ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி. ஸோ இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க. ஈக்குவாலிட்டி என்பது அனைவருக்கும் சமமாக கொடுக்கப்படுகிறது. என்னது? வாய்ப்புகள். ஈக்விட்டி என்பது என்ன, எதை குறிக்கிறது என்று சொன்னால், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை நேரம் குறைவாக இருந்தாலும் அவருடைய தேவையின் அடிப்படையிலே ஆண்டவர் அனைவருக்கும் சமமாக கொடுக்கிறார். ஸோ அது ஈக்விட்டி. உலக பிரகாரமாக, அதாவது இன்னும் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு குழந்தைக்கு ஒரு இட்லி போதுமானது, இன்னொரு குழந்தைக்கு 2 இட்லி தேவைப்படும், சரிங்களா? இன்னொரு குழந்தைக்கு 3 இட்லி தேவைப்படும். இதில் பார்க்கும்பொழுது ஈக்குவல்ன்றது 3 குழந்தைக்கும் 3 இட்லி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஈக்குவல். ஆனால் அவருடைய தேவையை அறிந்து ஒரு இட்லி சாப்பிட்றவங்களுக்கு 1 போதும், அப்போ 2 இட்லி வேஸ்ட்டாக தானே இருக்கு. ஸோ அதை 5 இட்லி சாப்பிடுறவர்களுக்கு அந்த 2 இட்லி சேர்த்து கொடுக்கலாம். ஸோ இது எது குறிக்குது அப்படின்னா, அவருடைய தேவைகள். நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு இருதயத்தையும் அங்கே பார்க்கிறார். ஸோ அவருடைய தயாள குணத்தை அங்கே நாம் பார்க்க முடிகிறது. ஸோ ஆகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் அது போதும் என்ற மனதுடனே நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ ஏனென்று சொன்னால்,
ஆண்டவர் அளவற்ற கருணை அங்கு விளங்கப்படுகிறது. தெய்வீகத்தினுடைய அன்பு, அவருடைய அளவு, கிருபையினுடைய முக்கியத்துவம், அதை குறித்து நாம் அங்கு பார்க்க முடிகிறது. ஆகவே போதும் என்ற மனது நமக்கு மிகவும் அவசியம். இது இல்லாத பட்சத்தில் ஆண்டவர் நமக்கு என்னதான் நன்மையான காரியங்களை செய்தாலும் நாம் முறுமுறுக்கிறவர்களாகவும், மற்றவர்களை பார்த்து ஏன் எனக்கு இல்லை என்ற ஒரு கேள்வியோடு கூட தான் நம்முடைய வாழ்க்கை தொடருமே தவிர ஒரு முழுமையான ஒரு சந்தோஷத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல முடியாது. ஸோ ஆகவே பவுல் கடைசியாக சொல்றாரு, தாழ்ந்து இருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைப்படவும் போதிக்கப்பட்டேன். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்துகிறார் 40 வருஷம். ஸோ அந்த 40 வருஷத்திலே ஆண்டவர் அவர்களை எப்படி போஷிக்கிறார் என்று சொல்லி பார்ப்போமானால், மன்னாவை கொண்டு போஷிக்கிறார். மோசையின் மூலமாக, மோசையினுடைய தலைமைத்துவத்திலே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கும் நம்முடைய திருச்சபையிலே ஆண்டவர் கொடுக்கப்பட்ட பொறுப்பில் இருப்பவர்களுக்கு நாம் செவி கொடுக்க மறந்து போகக்கூடாது. மோசே சொல்றாரு, ஓய்வு நாளுக்குரியதை என்ன பண்ணாதீங்க, அதாவது ஓய்வு நாளுக்குரியதை முன்னாடியே ஆண்டவர் கொடுக்குறாரு, அதை நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்காதீங்கன்றாரு. அவங்க என்ன பண்றாங்க, அதை எடுத்து வைக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கிறாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அது கெட்டு போகிறது. பூச்சி அரித்து புழு என்ன பண்ணுறது, அது கெட்டு போகிறது நாம் பார்க்க முடியும். பரமண்டல ஜெபத்திலே ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன, அன்றன்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். ஸோ இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எப்படியாக இருக்கிறது? ஸோ மோசேக்கு ஆண்டவர் கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக ஸோ இப்படிப்பட்ட ஒரு அந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நடப்பதை பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, இந்த வனாந்திரத்தின் பாதையிலே ஆண்டவர் அவர்களை நடத்தின விதம் மிகவும் அதிசயமாக இருக்கிறது. அவர்கள் போடுகின்ற ட்ரெஸ், அது மட்டுமல்ல அவருடைய செருப்புகள். ஸோ யோசிச்சு பார்ப்போம். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் இப்போ இருக்கிற போல பெரிய பெரிய துணிக்கடைகள் எதுவும் கிடையாது. சென்னை சில்க்ஸ், பச்சையப்பாஸ், நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். அதுபோல துணிக்கடைகள் எதுவும் கிடையாது, மருத்துவமனைகள் எதுவும் கிடையாது. நடந்தார்கள், கால் வீங்கவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். ஸோ யோசித்து பார்ப்போம், அவருடைய விசுவாசம் ஆண்டவரோடு கூட பற்றி இருந்தது. ஆண்டவரோடு கூட அவர்களுடைய பிரயாணத்தை தொடர்ந்தார்கள். ஆண்டவர் விசேஷமாக அவர்களை நடத்தினார்கள். ஸோ இன்னைக்கு நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை இன்றைக்கு யார் மீது நாம் வைத்திருக்கிறோம் என்று ஒரு விசை கூட நம்ம யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தாவே நம்ம நடக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு வர்ற பிரச்சனை கை கால் வலி, முட்டி வலி சொல்லிட்டு நிறைய நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நடக்க முடியறதில்ல. ஸோ அது மட்டும் இல்லை, பிபி, சுகர், ஸோ இது போல் நிறைய பிரச்சனைகள். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி அந்த மாதிரி இருந்தது நம்ம பார்க்கல. ஸோ இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். ஸோ அப்போல்லாம் அந்த மக்களுக்கு டிப்ரெஷன் இருந்த மாதிரி தெரில, ஸ்ட்ரெஸ் இருந்த மாதிரி தெரில. இன்னும் ஒன்று கொஞ்சம் ஒரு சில நேரங்களிலே கீழ்ப்படியாமலால இருந்தார்கள். பட் ஆனால் அவர்களுக்கு ஆண்டவர் நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் மீது வைக்கின்ற பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் நேர்த்தியாய் நடத்த போதுமான தேவனாக இருக்கிறார். நம்ம பாட்டு பாடணும், அந்த பாடல் வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாழ்வென்னும் பயணத்தில் வழிதுணை நீரே. நம்முடைய வாழ்வு என்னும் பயணம் எதை நோக்கி செல்கிறது? நித்திய ஜீவனுக்குள்ளாக, நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று செல்கிறது. ஸோ அப்படி இருக்கின்ற இந்த பிரயாணத்திலே நமக்கு மிகப்பெரிய ஆறுதல் யார் என்று சொல்லி பார்ப்போமானால் ஆண்டுடைய வார்த்தை, ஸோ அவனுடைய வசனம். ஸோ நம்ம மட்டும் பரலோகம் போனால் போதுமா? நாம் முழு திருச்சபையாக குடும்பமாக
ஒன்றாக அந்த யூனிட்டியோடு கூட நாம் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பிரயாணத்திற்காக தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே ஆண்டவர் சேர்த்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஸோ அனுதினமும் அவர்கள் அப்பம் பிற்குதலிலே அவர்கள் எப்படியா இருந்தார்கள்? ஒற்றுமையா இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு யூனிட்டி. ஸோ அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ நான் சும்மா திருச்சபைக்குள்ள உட்காந்துட்டேன் ஸோ அப்படின்ற ஒரு கேள்வி இல்லாமல் ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய நோக்கம், தி எலெக்ஷன், ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல். ஸோ இதன் அடிப்படையிலே தான் ஆண்டவர் இன்று நம்மை ஒவ்வொருவரையும் திருச்சபை குடும்பமாக ஒன்றன் பின் ஒன்றாக இணைத்திருக்கிறார். இதில் நான் தான் முன்னாடி நீ பின்னாடி என்று பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. முந்தினவர்கள் பிந்தினவராயும் பிந்தினவர்கள் முந்தினவராயும். ஸோ அது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே நாம் அனைவரும் ஈக்குவல். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அனைவருமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதில் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆகவே நாம் திருச்சபையாக திருச்சபையுடைய காரியங்களிலே திருச்சபையுடைய சமாதானத்திற்காக இங்கு பவுல் சொன்னது போல திருச்சபையிலே சமாதானம் நிலவுவதற்காகவும் திருச்சபையினுடைய அடுத்த ஊழியத்தின் பணிகளுக்காகவும் அடுத்த தலைமுறைக்கு நாம் என்னத்தை கற்றுக்கொடுக்க போகிறோம் அதை நாம் யோசித்து பார்ப்போம். பெண்கள் கூடுகை ஒவ்வொரு வாரம் நடக்க வேண்டும் என்று சொல்லியும் சில பேர் அதில் கலந்துக்க விருப்பம் இல்லாத ஆயத்தமாக இருக்கிறார்கள். விருப்பமே இல்லாமல் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க? அதை மறுக்கிறார்கள். கடந்த வாரத்தில் நான் பார்த்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நம்ம வரோம் போகிறோம், அதோடு கூட மட்டுமல்லாமல் நம்மளுடைய எதிர்கால சந்ததிக்கு நாம் என்ன கற்றுத்தருகிறோம்? நாம் இது போல கூடுகையில் கலந்து கொள்ளும் பொழுது தான் நம்மை பார்க்கின்ற சிறு பிள்ளைகள் அவர்கள் இனி வரும் நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்திற்குள்ளாக வருவார்கள். ஸோ ஆகவே ஒவ்வொரு வாரமும் ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், வாலிபர் கூடுகை இது போன்ற திருச்சபை சார்ந்த காரியங்களிலே இணைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு பெண்கள் லீடர்ஷிப் எடுக்கலாம். ஒவ்வொரு வாரமும் சிறு பிள்ளைகளுக்கென்று சண்டே கிளாஸ் நடக்குது. ஸோ இதில் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு வாரமும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம். ஸோ நாளைக்கு எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை என்று நம்ம இருந்தோமானால் நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஆகவே சிறு பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு வீட்டில் மட்டும் கிடையாது ரெஸ்பான்சிபிலிட்டி, திருச்சபையிலும் பெண்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ இதை மறக்கக்கூடாது. பேசுங்க, ஒவ்வொருத்தர் பேசுங்க, அட்லீஸ்ட் ஜெபம் பண்ணலாம், பேசலாம். ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஆண்டவர் உண்மையாவே இப்படிப்பட்டதான காரியங்களில் ஆண்டவர் உண்மையாவே அதை சந்தோஷப்படக்கூடியவராக இருப்பார். ஸோ நம்முடைய வாழ்க்கை இன்னும் பயணத்திலே பல ஏமாற்றங்கள் இருக்கலாம், பல பிரச்சனைகளை சந்திருக்கலாம், கண்ணீரோடு கூட பயணமானது இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வென்னும் பயணத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் வழிதுணையாக இருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போக கூடாது. ஒரு வாலிபன் தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்து வெளியில போறாரு. வெளியில போகும்பொழுது அந்த டிராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. முதல் முறையாக தன்னுடைய அப்பா விட்டு பிரிகிறாரு. ஸோ அந்த பிரிவு அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த பிரிவின் பொழுது தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய மகனுக்கு ஒரு கடிதத்தை கொடுக்கிறார். அதில் எழுதப்பட்ட வார்த்தைகள், அவர் சொல்றாரு, உனக்கு தனியா இருக்கிறேன் என்று ஒருவேளை யோசித்த அப்படின்னாக்கா, ஒருவேளை இருள் சூழ்ந்து உன்னுடைய வாழ்க்கையில நீ போற அந்த பிரயாணத்திலே உனக்கு பயம் வந்துச்சுன்னா இந்த கடிதத்தை எடுத்து வாசி என்று சொல்லி அதில் ஒரு 4 வரி எழுதி அவர்கிட்ட கொடுத்துறாரு, அந்த தம்பிக்கிட்ட. ஸோ அவர் பயணம் செய்கிறாரு. பயணம் செய்து அந்த ட்ரெயினில் பயணம் செய்யும் பொழுது எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டேஷன் வரும்போது எல்லாமே இறங்குறாங்க. அந்த அந்த மகனுக்கு, அந்த வாலிபனுக்கு ஒவ்வொருத்தரும் தன்னை விட்டு பிரியும் பொழுது துக்கமாக இருக்கிறது. அந்த பெட்டியில் யாருமே இல்லை என்னும் பொழுது மிகவும் ஒரு பயமான ஒரு சூழ்நிலை. அப்பொழுது தன்னுடைய தகப்பன் சொன்னதை அந்த வாலிபனுக்கு நினைவுக்கு வருகிறது. தன்னை அந்த ட்ரெயினில் ஏறும் பொழுது தன்னிடத்தில் சொல்லிக் கொடுத்து அந்த கொடுக்கப்பட்ட அந்த கடிதத்தை
அந்த மகன் வாசிக்க வேண்டும் என்று எடுத்து சொல்லி அதை வாசிக்க ஆரம்பிக்கிறான். அதில் எழுதப்பட்ட வரிகள் இப்படியாக இருந்தது: நீ முதலாவது என்னை விட்டே பிரிந்து வெகு தூரம் செல்கிறாய், அதனால் கண்டிப்பாக உனக்கு பயம் இருக்கும். ஆகவேதான் நீ தனியாக நீ பயணிக்க கூடாது என்று சொல்லி நீ இருக்கின்ற அதே ரயில் பயணத்தில், அதே ட்ரெயினில் உனக்கு பக்கத்து பெட்டியிலே நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நீ பயப்படாமல் உன்னுடைய பிரயாணத்தை தொடர்ந்து முன்னேறி செல் என்று சொல்லி அந்த கடிதத்திலே எழுதியிருந்ததை அவன் படித்த பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். ஸோ இதிலிருந்து நாம் அறிய போகுது என்னவென்று பார்ப்போமானால், நம்முடைய வாழ்வின் பயணத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேத வசனத்தின் மூலமாக நமக்கு ஒவ்வொரு நாளும் கவலைப்படாதே, சோர்ந்து போகாதே ஸோ என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்துகிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே மறுபடியும் சொல்லுகிறேன், சொன்னது போல இங்க கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஸோ நம்முடைய வாழ்க்கை என்னும் பயணத்தில் நாம் சந்தோஷமாக பிரயாணம் செய்வதற்கு ஆண்டவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையின் செய்தி ஒவ்வொரு நாளும் நம்முடைய நினைவிலே ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். நான் தனியாக இல்லை. ஒருவேளை தனியாக இருக்கிற போல ஒரு ஃபீலிங் இருக்கலாம், எல்லாரும் கூட இருப்பாங்க, ஆனால் நான் தனியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எல்லாருக்குமே இருக்கலாம். அனைவருமே இருந்து ஒருத்தர் ஏன் என்ற கேள்வி கேட்கலனாலும் அதுவும் தனிமைதான். யாருமே இல்லாமல் தனிமையாக இருப்பதும் தனிமைதான். எல்லாருமே கூட இருந்து ஏன் இப்படி இருக்கிறாய் என்ற ஒரு கேள்வி கேட்கவில்லை என்றாலும் அதுவும் ஒரு தனிமைதான். ஸோ ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவன், ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மை பராமரிக்கிற தேவன் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஸோ இங்கே சொல்வதே பவுல் சொல்வதை பார்க்க முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தை இங்கே மன்னாவானது எப்படி தேன் போன்று அது இனிக்குமாம். அதே போல தாவீது சொல்றாரு, சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, ஆண்டவருடைய வார்த்தை தேனிலும் மதுரமாய் இருக்குது என்று சொல்லி தாவீது சொல்றாரு. ஸோ இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆண்டவருடைய வார்த்தை நாம் ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற மாற்றம் இல்லாமல் அதன்படி நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். திருச்சபையின் ஒற்றுமைக்காக, திருச்சபையினுடைய சமாதானத்திற்காக ஆண்டவருடைய வார்த்தை நாம் படிக்கிறவளோ மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தை நாம் கேட்கிறவளோ மாத்திரமல்ல, நாம் வசனத்தின்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி வாழும் பொழுதுதான் நம்முடைய பயணம் நித்திய ஜீவனுக்குள்ளாக கடந்து செல்ல முடியும். ஸோ ஆகவே இங்கு பிலிப்பு சபையிலே காணப்பட்ட இந்த பிரச்சனையை அங்கு அவர் முதன்மைப்படுத்தி சொல்லுகின்றார். ஸோ இதை மாற்றிக்கொள்வதற்கு அங்கே ஒரு ரெக்வஸ்டும் வைக்கிறாரு. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த சபையிலே பெண்களும் ஊழியத்தில் பயன்படுத்தினது போல நம்முடைய சபையிலும் இனி வரும் நாட்களில் பெண்களுக்கும் ஊழியத்திலே பங்கு கொடுத்து, ஸோ திருச்சபையின் உயருக்காகவும் திருச்சபையுடைய வளர்ச்சிக்காகவும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காகவும் நாம் அவர்களை உற்சாகப்படுத்துவோம். அதனால் பெண்கள் என்று நாம் ஒதுக்காமல் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விசுவாசத்தோடு ஒவ்வொரு குடும்பத்தின் பெண்மணிகளும் நீங்கள் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு திருச்சபைக்காக நேரத்தை ஒதுக்குங்கள். அது மிகவும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் தேவையில்லாத வீண் பேச்சுகளை பேசுவதை தவிர்த்து, மற்றவர்களை குறித்து பேசுவதை தவிர்த்து திருச்சபையின் வளர்ச்சிக்காக என்ன செய்யலாம் என்று யோசியுங்கள். ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு தேவன் நமக்கு இரக்கம் செய்வார். அதைத் தொடர்ந்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவர் யார் என்ற அந்த கேள்வியில் பார்க்கும்பொழுது, ஸோ அது எதுவாக இருந்தாலும் அவனுடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை ஒன்றும் பிரிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நம்மை இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்டது மட்டுமல்ல,
ஆண்டவர் நம்மை திருச்சபை குடும்பத்தோடு இணைத்திருக்கிறார். ஸோ என்ற ஒரு நம்பிக்கையின் செய்தியோடு, என்ற ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையிலே அவர் சுமந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நம்முடைய சமாதானத்திற்காக, திருச்சபையுடைய சமாதானத்திற்காக. ஸோ ஆகவே நாம் ஒருவருக்கொருவர் அன்போடு கூட ஏற்றுக்கொள்வதற்கு பிரயாசம் எடுப்போம். வாழ்வென்னும் பயணத்தில் வழிதுணையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறபடினாலே நமக்கு முன்னே இருக்கின்ற எல்லா விதமான போராட்டங்களும் பிரச்சனைகளையும் மேற்கொண்டு தொடர்ந்து ஓடுவதற்கு தேவன் தாமே நமக்கு இரக்கம் செய்வாராக. ஆமென்.